ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா VPN பற்றி பார்க்க போகிறோம். VPN அப்படின்னா என்ன, VPN-ஐ எப்படி யூஸ் பண்ணுறது, VPN-னால் என்னென்ன அட்வான்டேஜ், என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ், VPN எங்கே யூஸ் பண்ணால் நல்லது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு VPN உடைய ஃபுல் ஃபார்ம், அதாவது VPN உடைய விரிவாக்கம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் அப்படிங்கிறது தான் VPN அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த VPN அப்படின்னா என்னதுன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நார்மலாக நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ணுறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு சிஸ்டம்லேயோ இல்லை ஸ்மார்ட் ஃபோன்லேயோ நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் போய் google.comனு டைப் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற ஐபி அட்ரஸ்லேருந்து கூகுளில் இருக்கக்கூடிய சர்வருக்கு இந்த டேட்டா போகும். அங்கேருந்து கூகுள் சர்வருக்கு அனுப்புகிற அந்த வெப்பேஜ் தான் நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்குறோம். ஸோ பேசிக்காக இன்டர்நெட் இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஒவ்வொரு சர்வருக்கும் போயிட்டு அதுலேருந்து வர டேட்டாவை தான் நீங்கள் உங்களுடைய வெப்பேஜாக பார்க்குறீங்க. ஸோ இந்த குறிப்பிட்ட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதில்ல, அதாவது இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து ஏதாவது ஒரு சர்வருக்கு டேட்டா பாஸ் ஆகுறப்போ யார் வேணுனாலும் உங்களுடைய ஐபி அட்ரஸ் உள்பட ஒரு சில தனிப்பட்ட ப்ரைவேட்டான டேட்டாவை கூட பார்த்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹேக்கர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஐபி அட்ரஸ்லேருந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் அக்சஸ் பண்ணுறீங்கன்னா இந்த குறிப்பிட்ட டேட்டா இடம் மாறுறப்போ இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பர்சனல் டேட்டாவை ஹேக்கர்ஸால் ஈஸியாக ஹேக் பண்ணிக்க முடியும். ஸோ இதை தடுக்கிறதுக்காக தான் கொண்டு வரப்பட்டது தான் இந்த VPN. ஸோ பேசிக்காக சிம்பிளாக சொல்லணும்னா VPN அப்படிங்கிறது இதுதான். இப்போ உங்களுடைய ஐபி அட்ரஸ்லேருந்து ஒரு சர்வருக்கு டேட்டா பாஸ் ஆகுது, இல்லை அந்த சர்வர்லேருந்து உங்களுடைய ஐபி அட்ரஸ்க்கு ஒரு டேட்டா வருது அப்படின்னா இதை நிறைய பேரால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஹேக்கர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் அமௌண்ட்டு தான், ஒரு சிறிய பங்கு தான். குறிப்பாக சொல்ல போனால் ISP, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் தான். இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒய்ஃபை யூஸ் பண்ணுறீங்கன்னா ஏதாச்சும் ப்ராட்பேண்ட் மூலியமாக எந்த ப்ராட்பேண்ட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, அந்த ப்ராட்பேண்ட் கம்பெனினால் நம்ம என்னென்ன ப்ரௌஸ் பண்ணுறோம் அப்படின்னு அவங்களால ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ இந்த ISP அப்படிங்கிறதையும் தாண்டி நீங்கள் எந்த குறிப்பிட்ட வெப்சைட் அக்சஸ் பண்ணுறீங்களோ அவங்களால உங்களுடைய ப்ரைவேட் டேட்டாவை பார்த்துக்க முடியும். உங்களுடைய டேட்டா எல்லாமே அக்சஸ் ஆகிட்டே தான் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும். இந்த மாதிரி நீங்கள் குறிப்பிட்ட டேட்டாவை கவர்மெண்ட்டால் ஒரு சில நேரங்களில் கண்காணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு வெப்சைட், அதுவும் அது எந்த மாதிரி வெப்சைட்லேருந்து அக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கவர்மெண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக, இல்லைனா ஒரு சில சென்சிட்டிவான விஷயங்களுக்காக கவர்மெண்ட்டுமே நீங்கள் என்னென்ன டேட்டாவை ப்ரௌஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த கவர்மெண்ட் எடுக்கிற குறிப்பிட்ட டேட்டாக்கள் டைரெக்டாக எடுக்க மாட்டாங்க, உங்களுடைய ISPலேருந்து தான் எடுப்பாங்க. அதாவது உங்களுடைய இன்டர்நெட் கொடுக்குறவங்ககிட்ட இருந்து தான் இந்த குறிப்பிட்ட ஐபி அட்ரஸ்லேருந்து என்னென்ன டேட்டா அக்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் கவர்மெண்ட்டால் கூட. இப்போ நான் சொன்ன எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் இந்த VPN அப்படிங்கிறது. VPN அப்படின்னா வெர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த VPN என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பண்ணக்கூடிய டேட்டா எல்லாமே என்கிரிப்ட் பண்ணிடும். அதாவது அந்த குறிப்பிட்ட டேட்டா எங்கே சென்றடையணுமோ, அதாவது நம்ம அனுப்புகிற டேட்டா எங்கே போய் சேரணுமோ அங்கே மட்டும் போகும். ஊழலில் இருக்கிற நிறைய பேரால் இதை அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணால் கூட யாராலையும் இதை அக்சஸ் பண்ண முடியாது. சிம்பிளாக சொல்லணும்னா VPN இதை தான் பண்ணுது. ஸோ இதை VPN எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்னேன்ல, நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஐபி அட்ரஸ்லேருந்து கூகுள் சர்ச் பண்ணுறீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சர்வருக்கு போயிட்டு உங்களுடைய டேட்டா ரீட்ரைவ் ஆகும். இந்த VPN நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ அந்த குறிப்பிட்ட VPN உடைய சர்வர் இந்த குறிப்பிட்ட பாத்துக்கு நடுவில் இருக்கும். அதாவது உங்களுடைய சிஸ்டம்லேயோ இல்லை ஸ்மார்ட் ஃபோன்லேயோ நீங்கள் ஏதாச்சும் சர்ச் பண்ணுறீங்கன்னா அது டேரெக்டாக அந்த குறிப்பிட்ட சர்வருக்கு போகாமல் VPN உடைய சர்வருக்கு போயிட்டு VPN உடைய சர்வருக்கு போகும். VPN உடைய சர்வர்லேருந்து அந்த குறிப்பிட்ட நீங்கள் எந்த சர்வரில் டேட்டா சர்ச் பண்ணுறீங்களோ அதுலேருந்து VPNக்கு டேட்டா திரும்ப VPNலேருந்து உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்லேயே இல்லை கம்ப்யூட்டர்லேயும் வரும். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட சர்வரில் டேட்டா அக்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஊடால இருக்கிற எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் தான் இதை அக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாது. உங்களுடைய தனிப்பட்ட தகவல் திருடப்பட வாய்ப்பு இல்லை மோஸ்ட்லி. இந்த மாதிரி டேட்டா திருடாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த VPNக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த VPN யூஸ் பண்ணுறது என்னதுன்னு பார்த்தோம்னா டனல் ப்ரோட்டோக்கால். இந்த VPNக்கு யூஸ் பண்ணுறது என்னதுன்னு பார்த்தோம்னா டனல் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இந்த டனல் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சுரங்கப்பாதை அப்படின்னு. இந்த சுரங்கப்பாதை ரியல் வேர்ல்டில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குறிப்பிட்ட ஐபி அட்ரஸ்லேருந்து வரக்கூடிய டேட்டாஸ் எந்த ஒரு இடத்துலையும் உங்களுடைய ஐபி அட்ரஸ்லேருந்து தான் வருது அப்படின்னு யாராலையும் தெரிஞ்சிக்கவும் முடியாது, கண்டுபிடிக்கவும் முடியாதபடி பண்ணியிருப்பாங்க.
அந்த டனலில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த டனல் ப்ரோட்டோக்காலில் வரக்கூடிய டேட்டாவையே யாராவது ஆக்சஸ் பண்ணணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் பப்ளிக் ஒய்ஃபை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதே பப்ளிக் ஒய்ஃபை யூஸ் பண்ணுற இன்னொரு நபர் வந்து அந்த இன்னொரு நபர் ஹேக்கராக கூட இருக்கலாம். அவர் உங்களோட டேட்டா ஹேக் பண்ணணும்னு நினச்சாருன்னா நீங்கள் VPN யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது VPN கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரால் உங்கள் டேட்டா ஹேக் பண்ண முடியாது. என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற VPN பார்த்தோம்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த ப்ரோட்டோக்கால் வந்து டேட்டாவை ஒரு செகண்ட் கட் பண்ணிடும். அந்த குறிப்பிட்ட கனெக்ஷன் வந்து மறுபடியும் ரீகனெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி VPN இருக்கிறனால ஹேக்கர்ஸை அவ்வளோ சீக்கிரமாக உங்களுடைய டேட்டா வந்து ஹேக் பண்ண முடியாது, திருட முடியாது, பார்க்கவும் முடியாது நீங்கள் VPN யூஸ் பண்ணிகிட்டு இருக்க போது. இதையும் தாண்டி VPNஸில் பார்த்தீங்கன்னா VPNல பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த VPNஸில் பார்த்தீங்கன்னா நோ லாக் பாலிசி அப்படின்னு சொல்லி ஒன்று பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நோ லாக் பாலிசி அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய IP அட்ரஸில் இருந்து வர டேட்டா நீங்கள் தான் அக்சஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு அவங்களுக்கு அந்த VPN உடைய சர்வர்லேருந்தே டெலீட் பண்ணிடுவாங்க. அவங்களுடைய சர்வர்லேயே இருக்காது நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு, நம்ம என்ன டேட்டா சர்ச் பண்ணுறோம், என்ன பார்க்குறோம் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு VPN யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த VPNலேருந்து டேட்டா அக்சஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு சில விஷயங்களுக்காக உங்களுடைய VPNட்ட வந்து கேட்பாங்க இந்த IP அட்ரஸ்லேருந்து என்னென்ன டேட்டா அக்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அந்த VPNல நோ லாக் பாலிசி அப்படிங்கிறத வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது நீங்கள் என்னென்ன ப்ரௌஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த விஷயத்துக்காக ப்ரௌஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. இந்த நோ லாக் பாலிசி வந்து VPNலேயே இன்னொரு லேயர் ஆஃப் செக்யூரிட்டினே சொல்லலாம். இப்போ VPNனா என்னதுன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த VPN வந்து எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். VPN வந்து பொதுவாக நீங்கள் ப்ரௌசிங் பண்ணுற எந்த இடத்துல வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். அது ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஆரம்பித்து PC, லேப்டாப், நீங்கள் இன்னும் எந்தெந்த டிவைஸ்லலாம் VPN கனெக்ட் பண்ண தேவைப்படுதோ கனெக்ட் பண்ணிக்கலாம். பொதுவாக VPNலேயே பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. 2 டைப்பான VPNs இருக்குது. ஒன்று வந்து பெய்டு VPN, இன்னொன்று வந்து ஃப்ரீ VPN அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீ VPN அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பேர்லேயே இருக்குது, உங்களுக்கு தெரியும் ஃப்ரீ அப்படின்னு. அந்த VPN யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த ஒரு கட்டணமும் அதாவது எந்த ஒரு அமௌண்ட்டும் செலுத்தணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு அந்த VPN ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் சேஃபாக ப்ரௌஸ் பண்ணலாம். இது வந்து ஃப்ரீ VPN. பெய்டு VPN அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு வாட்டியோ இல்லைனா இயர்லி ஒன்ஸோ நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பெய்டு VPNல நீங்கள் ஃப்ரீ VPNல இல்லாத ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோ லாக் பாலிசி அப்படிங்கிறது இந்த பெய்டு VPNல மட்டும்தான் இருக்கும், ஃப்ரீ VPNல இருக்காது. அதே மாதிரி இந்த பெய்டு VPNல வெப்சைட் நீங்கள் அக்சஸ் பண்ணும்போது அதோட ஸ்பீட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மேலும் செக்யூரிட்டி சார்ந்த சில விஷயங்கள் வந்து பெய்டு VPNல இருக்கும். VPNனா என்ன, VPNல எங்கெங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துட்டோம். VPNனால் என்னென்ன பயன்பாடுகள், எங்கெல்லாம் இந்த VPN உண்மையிலே எங்கே பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த VPNன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஆன்லைன் IT நிறுவனங்களில் இல்லைனா கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இந்த மாதிரி இடத்துல தான் VPNs வந்து முதல்ல யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி மோஸ்ட்லி நிறைய பேர் VPNs வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. VPN யூஸ் பண்ணுறதுக்கு எந்த எலிஜிபிலிட்டி வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஏதாச்சும் பண்ணணும், யாருக்கும் தெரியாமல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா VPN வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த VPN யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் எந்த லொக்கேஷன்லேருந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாது. மேலும் உங்களுடைய எல்லா டேட்டாஸும் என்கிரிப்டடாக தான் இருக்கும். அதை யாராலையும் அவ்வளோ சீக்கிரமாக பார்த்துக்க முடியாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அடுத்து இந்த VPN யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் அனானிமஸ், அதாவது உங்கள் பேர் இல்லாமல் நீங்கள் தான் இதை பண்ணுறீங்க அப்படின்னு யாருக்கும் தெரியாது. இப்போ ஒரு சில கண்ட்ரீஸ்லலாம் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் பேன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் பார்க்கணுன்னா கூட இந்த VPN யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும். ஃபைனலாக சொல்லணும்னா உங்களுக்கு ஆன்லைனில் ப்ரைவசி வேணும் அப்படின்னா VPN வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த VPN வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் VPN பற்றி தெரியாத எல்லாருக்கும் VPNனா என்ன இருக்குது அப்படின்னு தெரியும். தேங்க்யூ வியூவர்ஸ்.